குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். மக்கள் யாரும் வராங்களான்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் அனுப்புகிற மெட்டீரியலு, வீடியோ லிங்க் இதெல்லாம் வருது இல்லை? வருதுன்னா சாட்டில் பிங் பண்ணுங்க. ம், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுதான் இருக்கும். கிரியேட்டிங் டேட்டாபேஸ் டேபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாடல் 5ல தான் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு இதை தான் பார்க்க போறோம். டேட்டாபேஸ் டிசைன் இது பற்றின இன்ஃபர்மேஷன் தான். இது டேட்டாபேஸ் டயக்ராம் வந்து எப்படி எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ மூலமா நம்ம வந்து டிரா பண்றது அப்படிங்கிறதான். இது வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏஆர் ஸ்டுடியோ, ஏஆர் பின் அப்படின்னு. இது மூலமா வந்து டேட்டாபேஸ் டயக்ராம் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன டேட்டாபேஸ் டயக்ராம் கிரியேட் பண்றதுக்கு இந்த டூல் அவசியம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்ல. நம்ம வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலமா டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு இந்த டேட்டாபேஸ் டயக்ராம் வந்து நான் எடுத்து வேர்ட் டாக்குமெண்ட் கொண்டு போகிறேன். அதுதான் பண்ணி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள் டேட்டாபேஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, வேர்ல்ட் வைட் சாம்பிள் டேட்டாபேஸ். ஓகே, இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர் சாம்பிள் டேட்டாபேஸ் ஃபார் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல். நான் இந்த லிங்க் நான் தர்றேன்.
install and configure. Download. Okay, latest release of the sample. டவுன்லோடுங்கிறதுல போயிட்டு நீங்க இது பண்ணிக்க வேண்டியதான். இந்த லிங்க் எடுத்துறேன். இதை டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஆடியோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஷேரிங் பண்ணல, ஏதோ சரியா தெரில, இல்லை ஆடியோ சரியா கேட்கல, எதுனா சாட்ல பிங் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், ஒரு சாம்பிள் டேட்டாபேஸை வந்து டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர்ஸ் ஃபுல் டாட் பிஏகே டவுன்லோட் ஆயிடுச்சு. போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க கொண்டு வர்றேன். டே 12. ஓகே, எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணி இதை அப்படியே ரீஸ்டோர் பண்ண வேண்டியதான். பேக்கப் ரீஸ்டோர் பண்றப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போக்கி ஜஸ்ட் பார்த்துக்குங்க. நம்ம அந்த பேக்கப் எப்படி பேக்கப் எடுக்கிறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேக்கப், எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, அந்த செக்ஷனில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் டேட்டாபேஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட்ல இருந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ஓப்பன் ஆகிட்டு இருக்கட்டும். இதில் நீங்கள் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து நான் எதை யூஸ் பண்ணேன்னா இந்த வைடு வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ் ஃபுல் பேக்கப் இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நைட்டு கட்டுறதுக்கு நான் வரல. ஓகே, நைட்டு இருக்கட்டும். I will demonstrate creating a simple database diagram of a limited number of tables focusing on invoice related tables in the database. இந்த சாம்பிள் டேட்டாபேஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஓப்பன் ஆயிடுச்சு. கனெக்ட் குரூப்ஸ் 18A தான் டிஃபால்ட் நான் ஓப்பன் பண்றேன். 20 க்ளோஸ் பண்ணிடுறேன். 18 ஏதோ பிரச்சனை ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 20 வெர்ஷன் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்எம்எஸ். இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கட்டும். நான் என்ன பண்ண போறோம், ஒரு நியூ டேட்டாபேஸ் வந்து இந்த வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர்ஸை லோட் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டேட்டாபேஸ் டயக்ராம்னு வரும். அதில் அந்த ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ் டயக்ராம்னு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு ஸ்க்ரீனு. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டேபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆட், அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆர் ரிலேட்டட் டேபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணுற ஃபாரின் கீ டேபிள்ஸ், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ரைட் கிளிக், ரீஸ்டோர் டேட்டாபேஸ். இது ரொம்ப ஒரி பண்ணிக்கோனா எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டிவைஸ் I'm going to include, I'm going to get the file from desktop, I think. Desktop. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டான பாத் தெரியலன்னா நீங்க எங்க இருக்குதோ அங்க போயிட்டு அந்த பாத்தை நீங்க இங்க இப்படி காப்பி பண்ணி இங்க கொண்டு போய் நீங்க பேஸ்ட் பண்ணலாம். லொக்கேட் பேக்கப் இருக்குல்ல, இங்க கூட நீங்க உள்ள போயிட்டு பாருங்க. ஃபைல் நேம் போயிடுச்சு, இப்படி கொடுக்க கூடாது. ரிமூவ், கிளிக் இங்க மேல இருக்குல்ல அக்சஸ் இல்லை அப்படிங்கிறது. சி யூசர்ஸ், ஓகே நம்ம போயிடலாம். சி யூசர்ஸ் Kumar desktop 24 hours
இதில் ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே காமிக்கும். பிரச்சனை நடந்ததில் வர மாட்டேங்குது. டெஸ்க்டாப் ஓகே. நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி எவரி ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்சஸ் கொடுத்துட்றேன். இது ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணக்கூடாது ப்ரொடக்ஷன்ல. எவரி ஒன் அப்படின்னா யார் வேணாலும் அதை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடலாம் அந்த ஃபைலை. அப்ளை, கிளிக் ஓகே, கிளிக் ஓகே. போய் பார்க்குறேன், லொக்கேட் பண்ணி பார்க்குறேன். டிஃபால்ட் டெஸ்க்டாப்புக்கு அப்புறம் வர மாட்டேங்குது. இங்க டெஸ்க்டாப்லயே நான் அதை மாதிரி என்ன டெஸ்க்டாப் வரையும் நம்ம போறோம், அங்கேயே நான் பிளேஸ் பண்றேன். இது அக்சஸ் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. கேன்சல் கேன்சல் கேன்சல். ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெஷ் கிளிக் ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டிவைஸ் கிளிக் சி யூசர்ஸ் டெஸ்க்டாப் சி யூசர்ஸ் டெஸ்க்டாப். குட் ஈவினிங். சி யூசர்ஸ் டெஸ்க்டாப். சி டிரைவ்ல யூசர்ஸ்ல டெஸ்க்டாப்லேயே நான் அதை பிளேஸ் பண்ணிட்டேன். குமார் டெஸ்க்டாப் வரும். சில டெம்ப்ல அக்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். டீடைல போட்டு பார்க்குறாங்க. இங்க வந்து பிளேஸ் பண்ணி பார்க்குறேன், இது அக்சஸ் இருக்கா என்னன்னு. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டைம் ஆயிரும். Dல SQL DBA session to close everything and trying to open from the beginning. Database folder right click பண்ணி restore database click பண்றேன். Click device, click add. முன்னுக்கு D drive போறோம். D driveல SQL DBA session இருக்கு. இப்போ வருது பாருங்க, எடுத்துக்குதான்னு பார்க்கலாமா. Dல SQL DBA செஷன்ல வைட் வேர்ல்ட் இம்போர்ட்டர்ஸ் ஃபுல் டாட் பிஏ கேஸ் சூஸ் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டேன், கிளிக் ஓகே. எடுத்துருச்சு. இது அப்படியே நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். இது எங்க போகுதுன்னு பாருங்க, இது எங்க போய் ரீஸ்டோர் ஆகுது இதெல்லாம் நீங்க இங்க பாத்துக்கலாம். டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதை நம்ம மாத்துறதுன்னா மாத்திக்கலாம். இது ஒரிஜினல் ஃபைலு இங்க போகுது, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போகுது. இதை நீங்க ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இதை நம்ம பேக்கப் ரீஸ்டோர் கிளாஸ்ல பார்க்கலாம். சும்மா தெரிஞ்சுக்குங்க. நம்ம பார்க்க போறது டேட்டாபேஸ் டயக்ராம் தான். ஸ்கிரிப்ட் எடுத்துட்டேன். ஜிஐலையும் கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிரும். ஃபைல் இருக்கு. ஓகே, நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க,
கட் பண்றப்ப ஏதாவது விட்டானான்னு தெரியலையே. திருப்பி ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன். ரன் பண்றேன். ரன் ஆயிட்டு இருக்கு. ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. 5% ப்ராசஸ். நீங்க இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஃப்ரெஷ் பண்றேன். முடிஞ்சிருச்சு. இந்த வந்துச்சு பாருங்க. ரீஸ்டோரிங் காமிக்குது. ஆனா இங்க ஸ்டில் எக்ஸிக்யூட்டிங். இங்க பாருங்க, ரீஸ்டோரிங்ல தான் காமிக்குது. ரீஸ்டோரிங். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ரீஸ்டோர் அது போயிடும். போயிடுச்சு பாருங்க, ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இது எதுக்குன்னா நம்மளுக்கு மேனுவலாக நிறைய டேபிள் கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, டேட்டா இன்செர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குன்ட்டு ஈஸியாக ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் டயக்ராம் கிரியேட் பண்ணலாம். நான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன் சாம்பிள் டேட்டா பேஸை. நீங்கள் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். ரீஸ்டோர் பண்ண டேட்டாபேஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டேட்டாபேஸ் டயக்ராம் அப்படிங்கிற ஃபோல்டர் பார்ப்பீங்க. அங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ் டயக்ராம். நியூ டேட்டாபேஸ் டயக்ராம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து டேபிளை வந்து ஆட் பண்ணணும். என்ன டேபிள் நீங்கள் டயக்ராம் எடுக்கணும் அப்படின்னு. இங்கே வந்து நான் இன்வாய்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் எடுக்கிறேன். அடுத்து இன்வாய்ஸ் டேபிள் சூஸ் ஆன பிறகு ஆல் ரிலேட்டட் டேபிள்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். அதுக்காக இந்த இன்வாய்ஸ் டேபிள் ரிலேட்டடான ஒரு டேபிளை நான் லிங்க் பண்ணுறேன். ஆட் ரிலேட்டட் டேபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இன்வாய்ஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லாத டேபிள்ஸை கூட இது பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக இருக்கு பாருங்க, குழப்பமா இருக்குல்ல. எது வேணாமோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஃப்ரம் டயக்ராம்னு நீங்கள் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, பெருசு ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை பொசிஷனாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் இங்கே விசிபிளே இல்லை பாருங்க, இதை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஜூம் இந்த டயக்ராமை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கிளிப் போர்டு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஃபார்மட்டிங்காக ஒரு டேபிளில் ஒரு ஃபீல்டு மட்டும் எடுத்து இன்செர்ட் பண்ணி அதுக்குள்ளே பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட்டத்துக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம டேட்டாபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, எந்தெந்த டேபிள் என்னென்ன ஃபீல்டு இருக்கு, என்னென்ன ரிலேஷன் இருக்கு, இதை வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா இது மெயினாக யாருக்கு ரொம்ப பயன்படும்னா, அப்ளிகேஷன் டெவலப்பர் இருக்காங்கல்ல, டேட்டாபேஸ் டெவலப்பர். இது டிபிஏ தெரிஞ்சுக்கணும். டேட்டாபேஸ் டெவலப்பருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னன்னா, எந்த டேபிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஏதாவது எரர் வருது அப்படின்னா ஃபாரின் கீ டேபிளில் டேட்டா இல்லை, இது பேரண்ட் டேபிளில் டேட்டா இருக்கு, ஃபாரின் கீ டேபிளில் டேட்டா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலே வராது. பட் ஏதோ ஒரு மேனுவலாக ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணிட்டு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழலில் அந்த மாதிரி எரரும் வரும். இந்த எரர் வர்றப்ப இப்போ நாளை பின்ன உங்களோட கம்பெனியில் டெவலப்பர் மாறிட்டார், வேலையை வேற ஆள் வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து ஃபுல் டாக்குமெண்டேஷனை பார்க்கறதுக்கு பதிலாக அந்த டயக்ராம் மட்டும் பார்த்தாருனாவே போதும், அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்குவாரு. இதை நம்ம அப்படியே செஞ்சு பார்க்கலாமா? நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ஜிஏல ரீஸ்டோர் பண்ணலாம கமாண்டில் ரீஸ்டோர் பண்ணேன். அப்படியே ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அப்படி பண்ணாமல் நீங்கள் கிளிக் ஓகே கொடுத்தீங்கனாலும் ரீஸ்டோர் தான் ஆகும். ஏங்கன்னா இதுக்கு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ரீஸ்டோர் ஆனோம்னா ஓடிடும், டிஸப்பியர் ஆயிரும் அந்த விண்டோ. அதே நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் இங்கே போகுது என்ன, அந்த பேக்ரவுண்டு தெரியும். இந்த ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, எங்கே போதும். இதை நம்ம பேக்கப் ரீஸ்டோர் வரப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். கேன்சல். ஓகே. எக்ஸ்பேண்ட் டேட்டாபேசஸ். எந்த டேட்டாபேஸ் நம்ம வந்து இப்போ வந்து ரீஸ்டோர் பண்ணமோ அந்த டேட்டாபேஸை ரைட் கிளிக் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. டேட்டாபேஸ் டயக்ராம்னு வருது பாருங்க.
The database does not have one or more of the support objects required to use database diagramming. The list to create them, click no. ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ் டயக்ராம், கிளிக் நியூ. அதே தான் வருது, கிளிக் எஸ். இப்போ நம்மளுக்கு என்ன டேபிள் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எக்ஸாம்பிள் படி நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் படி இன்வாய்ஸ் சேல்ஸ் இருக்கா, இன்வாய்ஸ் சேல்ஸ் கிளிக் ஆட். இங்க வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? இதுக்கு முன்னால இது இல்ல. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்க இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் டயக்ராம். ஒரு வேளை பை மிஸ்டேக் நீங்க ஆட் பண்ணா கூட திருப்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், நியூ டேட்டாபேஸ் டயக்ராம். என்ன டேபிள் வேணுமோ அதை நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ டேபிள்ஸ் இருக்கு பாருங்க இந்த சாம்பிள் டேட்டாபேஸ்ல, வைட் வேர்ல்ட் இம்போர்ட்டர்ஸ்ல. இன்வாய்ஸ் சேல்ஸ் கிளிக் ஆட் ஆயிடுச்சு. நான் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ்ங்கிற டேபிள்ல என்னென்ன இருக்கு பாருங்க. இன்வாய்ஸ் ஐடி, கஸ்டமர் ஐடி, பில் டு கஸ்டமர் ஐடி, ஆர்டர் ஐடி, டெலிவரி மெத்தட். அந்த இன்வாய்ஸ் சம்பந்தமான அனைத்து இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. கிரெடிட் நோட், ரீசன், அனைத்து இன்ஃபர்மேஷனுமே இருக்கு பாருங்க. எப்போ எடிட் பண்ணாங்க, யாரால எடிட் பண்ண, யார் எடிட் பண்ணா, லாஸ்ட் எடிட்டட் பை, லாஸ்ட் எடிட்டட் வென். நான் என்ன பண்ண போறேன், ரைட் கிளிக் டெலீட் டேபிள் ஃப்ரம் டேட்டாபேஸ். இதுல நீங்க இருக்கிறது ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. இதை டயக்ராம்லயும் தூக்கலாம். ஆட் ரிலேட்டட் டேபிள்ஸ், இதோட ரிலேஷன்ஷிப் ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆட் ரிலேட்டட் டேபிள்ஸ். இதோட ரிலேட்டட் டேபிள்ஸ் ஆட் பண்ணா வரிசையா வருது பாருங்க. லோட் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம இது பாக்குறப்பே ஒரு இதா இல்லைல்ல, கண்ணப்பண்ணான் இருக்கு வரிசையா. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு பாக்கெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். This automatically adds table linked to the invoices table by foreign keys of which the invoice table is a foreign key. இந்த இன்வாய்ஸ் டேபிள்ல எது வந்து லிங்க் ஆயிருக்கோ எல்லா டேபிள்ஸையும் இங்க ஷோ பண்ணுது. இத்தனை டேபிள்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கிறத விட நம்ம தேவையில்லாத டெலீட் பண்ணிடலாம். உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டேபிள்ஸ் நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ரிமூவ் தோஸ் டேபிள்ஸ் ஃப்ரம் த டயக்ராம். என்னன்னா ஜஸ்ட் என்ன டேபிள் நம்மளுக்கு வேணாமோ ஜஸ்ட் செலக்ட் தட் அண்ட் ரைட் கிளிக் ரிமூவ் ஃப்ரம் டயக்ராம். இப்போ எனக்கு பீப்புள் வேணாம் அப்படின்னா ரைட் கிளிக் ரிமூவ் ஃப்ரம் டயக்ராம். எல்லாமே பிடிச்சு கண்ட்ரோல் இது வரல. ரைட் கிளிக் நியூ டேட்டாபேஸ் டயக்ராம். Invoice sales, click add, click close, right click, all related tables. Remove from diagram. போயிடுச்சு. அந்த மாதிரி என்னென்ன டேபிள்லாம் உங்களுக்கு வேணாமோ அதை நீங்கள் ரிமூவ் ஃப்ரம் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஆட்டோ அரேஞ்ச் டேபிள்ஸ், இந்த ஓவர்லாப் ஆயிருக்குல்ல அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோ அரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அரேஞ்ச் அரேஞ்ச் டேபிள்ஸ். ஓகே, வந்துருச்சு. இங்கே எம்டி ஏரியாவில் கிளிக் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் டேபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். எல்லாமே இதாகிடுச்சு பாருங்க. இப்போ டயக்ராம் சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல் லேஅவுட்டுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த டேபிள்லேருந்து எங்கே போகுது, இது அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக நீங்கள் இது கொண்டு போகலாம்.
ஒருவேளை அந்த நம்மளுக்கு தெளிவா தெரியுது. தெரியல அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் இருக்கு பாருங்க. இதுல நீங்க அந்த பர்சன்டேஜை மாத்திக்கலாம். 100%, 75%. கொஞ்சம் சின்னதா இருக்கு. 50% அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. என்னென்ன டேபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னா, இன்வாய்ஸ் சேல்ஸ், கஸ்டமர் டிரான்சாக்ஷன், கஸ்டமர் சேல்ஸ், ஸ்டாக் ஐட்டம், டிரான்சாக்ஷன் வேர்ஹவுஸ், இன்வாய்ஸ் லைன்ஸ், ஆர்டர் சேல்ஸ். இந்த பிக்சர் வச்சு நீங்க ஏதாவது ஒற்றுமை கண்டுபிடிக்க முடியுதா? ஏதாவது உங்களுக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னா சார்ட்ல பிங் பண்ணுங்க. எந்த ஐடிய லிங்க் பண்ணி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, எப்படி பிரைமரி கீ, ஃபாரின் கீ, இந்த கனெக்ஷன்ல எப்படி வந்து டேட்டாபேஸ் வந்து ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை பார்த்து நீங்க இந்த காலம் எல்லாம் எனக்கு தெரியுது, லிங்க் ஆயிருக்கு அடுத்தடுத்த டேபிளோட அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தா அப்படியே சார்ட்ல பிங் பண்ணுங்க. ஜூம் பண்றேன். ஜூம் பண்ணா போயிடும். ஓகே. கொஞ்சம் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா அது வர மாட்டேங்குது. கஸ்டமர் ஐடி கரெக்ட். கஸ்டமர் ஐடி ஒரு இது இருக்கு. கஸ்டமர் ஐடி வந்து இங்கேயும் இருக்கு. இன்வாய்ஸ் சேல்ஸ்ல கஸ்டமர் டிரான்சாக்ஷன் சேல்ஸ்லயும் கஸ்டமர் ஐடி இருக்கு. கஸ்டமர் சேல்ஸ்லயும் கஸ்டமர் ஐடி இருக்கு. ஸ்டாக் ஐட்டம் டிரான்சாக்ஷன்லயும் கஸ்டமர் ஐடி இருக்கு. ஆர்டர் சேல்ஸ்லயும் கஸ்டமர் ஐடி இருக்கு. இங்க இல்ல. இன்வாய்ஸ் லைன்ஸ்ல இல்ல. ஆனா இங்கேயும் ஒரு ஐடி இருக்கு. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இன்வாய்ஸ் ஐடி இருக்குல்ல, இன்வாய்ஸ் ஐடி வச்சு இங்க லிங்க் ஆயிருக்கு. இன்வாய்ஸ் ஐடி ரெண்டுலயுமே இன்வாய்ஸ் ஐடி இருக்கு. எய்தர் கஸ்டமர் ஐடி ஆர் இன்வாய்ஸ் ஐடி, இது ரெண்டு மூலமா லிங்க் ஆயிருக்குது. இது நீங்க ஆட்டோ சைஸ், இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஆட்டோ சைஸ் செலக்டட் டேபிள்ஸ் நீங்க அது இது பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்க எம்டி ஏரியாவில், காப்பி டயக்ராம் டு கிளிப் போர்ட். காப்பி டயக்ராம் டு கிளிப் போர்டுன்னா நம்ம இந்த கண்ட்ரோல் சி பண்றீங்கன்னா கிளிப் போர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோம். நீங்க எங்க போய் பேஸ்ட் பண்றீங்களோ கண்ட்ரோல் வி பண்ணும்போது பேஸ்ட் ஆகுது இல்லை, அதே தான், அதே கான்செப்ட் தான். ரைட் கிளிக், காப்பி டயக்ராம் டு கிளிப் போர்ட். நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிப்பீங்க. பேஸ்ட், நான் பேஸ்ட் பண்ணேன். எப்படியும் பேஸ்ட் பண்ணலாம். எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஃபார்மட்டிங்காக வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல சொன்னபடி டேபிளில் போயிட்டு ஒரு செல்லு உள்ள தூக்கி போட முடியும். அந்த செல்லுக்குள்ளேயே தான் இருக்கும். பாருங்க அப்படியே கட்டமாக ஃபார்மட்டிங்காக வந்துருச்சு பாருங்க. இது இப்போ உங்களோட டேட்டாபேஸ்ல என்னென்னலாம் இருக்கு, டேபிள்ஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கு டேட்டாபேஸ் டயக்ராமை விட இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி உங்க டேட்டாபேஸ் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த டேட்டாபேஸ் டயக்ராமை விட வேற ஏதாவதுலையும் இவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா எந்தெந்த டேபிள்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி லிங்க் ஆகிருக்கு, லாஜிக் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் லாஜிக் இருக்குல்ல, இது மூலமாக தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எல்லாமே நீங்கள் டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்ண பிறகு இதில் ஏதாவது நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும், இல்லை வேறு ஃபீல்டு ஆட் பண்ணணும், இல்லை வேறு டேபிள்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை வேறு ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, இந்த ரிலேஷன்ஷிப் வேறு டேபிளில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே போகலாம். மீட்டிங் முடிய போகுது, நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். Just select all, Control C,
ஓகே. ஜஸ்ட் செலக்ட் ஆல் கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்தேன், வர மாட்டேது. ஆட்டோ சைஸ் செலக்டட் டேபிள்ஸ் அதுவாகவே ரீசைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிடுச்சு. இது நார்மலா பேஜ் பிரேக் நீங்க இது பண்ணிக்கலாம். ஒரு பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது வரணும், செகண்ட் பேஜ்ல இது வரணும். இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க செஞ்சு பாக்குறப்ப. இப்போ நான் இதை அப்படியே எம்டி பேஜ்ல காப்பி டயக்ராம் டு கிளிப் போர்ட், இப்போ அப்படியே வேர்ட் டாக்குமெண்ட்ல போய் பேஸ்ட் பண்றேன். இங்க எப்படி வருது பாருங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை, ஆனா இது பேஜ் பிரேக் ஆகி வருது அவ்வளவுதான். இங்க தெரியுது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ வந்து 2 1 2 2ன்னு வருது பாருங்க. இங்க 1 1 1 2 2 1 2 2 பேஜ் பை பேஜா பிரேக் ஆகி வருது. வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர், ஐயோ சாரி, வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர் டேட்டாபேஸ் டயக்ராம். எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்துருச்சு. ஓகே. இதில் நீங்க கலர்லாம் மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம். வேற ஏதாவது ஃபாண்ட், அண்டர்லைன். இது ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் பர்பஸ்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி பாருங்க, இதுல நிறைய இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி டேபிள் வியூன்னு இருக்குல்ல, இதுல வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டாண்டர்ட் பாருங்க, ஃபுல்லா உள்ள டேட்டா டைப் முத கொண்டு தெரியுது. ஸ்டாண்டர்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஐடி வந்து என்ன டேட்டா டைப், அதை நல்ல அலோவ் பண்ணதா அலோவ் பண்ணலையா, கஸ்டமர் ஐடி என்ன டேட்டா டைப் மாதிரி. அதை ரைட் கிளிக் பண்ணி டேபிள் வந்து காலம் நேம் மட்டும் அப்படி பை டிஃபால்ட் வந்து காலம் நேம் எதுவுமே நீங்க கொடுக்கல அப்படின்னா அது காலம் நேம் மட்டும் தான் வருது. வெறும் கீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வருது. நேம் ஒன்லி அப்படின்னா வெறும் டேபிள் மட்டும். இது நீங்க கஸ்டம் மாதிரி கூட மாத்திக்கலாம், என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, நான் என்ன பண்ணேன், ரைட் கிளிக் பண்ணி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே பாருங்க, இன்வாய்ஸ் ஐடி சேல்ஸ் இன்வாய்ஸ் எத்தனை ஃபாரின் கீ இருக்கு பாருங்க. சேல்ஸ் கஸ்டமர் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் இன்வாய்ஸ் லைன், சேல்ஸ் இன்வாய்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல, சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்ளிகேஷன் பீப்புள்ல. நீங்க இது மாதிரி என்னென்ன ரிலேஷன்ஷிப் என்னென்ன டேபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதோட நீங்க பாத்துக்கலாம். அப்படி அது மாதிரி இது இண்டெக்ஸ் கீ, இது மோரல்லஸ் வந்து இந்த பிரைமரி கீ, இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃபாரின் கீ பிரைமரி கீ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். அது ரிலேஷன்ஷிப்லயும் அதே தான் வரும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். செக் கன்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா வரும், ஒரே ஒரு செக் கன்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க. இல்ல ஸ்பேஷியல் இண்டெக்ஸ்ங்கிறது இல்லை, அதனால வரல.
ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னாலும் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இல்லை இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இது பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன டேபிள், எந்த டேட்டாபேஸில் இருக்கீங்க, என்ன ஸ்கீமா, சர்வர் நேம் என்ன, நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் ஓரளவு உங்களுக்கு பார்க்கலாம். டேட்டாபேஸ் டயக்ராம் அவ்வளோதான். இது லேப் பண்ணி பாருங்க. இது மெயின் பர்பஸ் என்னன்னா, உங்களோட டேட்டாபேஸில் உள்ள அனைத்து ஒரு அப்ளிகேஷனில் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிபி கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிள்லாம் கிரியேட் பண்ணி கொடுங்கம்பாங்க. அது கம்பெனி பொறுத்து மாறும். ஒரு சில கம்பெனியில் அவங்களே பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனியில் நம்ம அக்சஸ் மட்டும் கொடுப்போம், அவங்களே பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனியில் நம்மளை பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து டேட்டா டிக்ஷனரிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, டேபிள் நேம் இருக்கும், அதுக்கு கீழே என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு இருக்கும், என்னென்ன டேட்டா டைப்பு, எவ்வளோ லென்த்து, என்ன பிரைமரி கீ, என்ன ஃபாரின் கீ, என்ன யூனிக் இண்டெக்ஸு, எது வந்து ஐடென்டிட்டி வேணும், ஆட்டோ இன்க்ரிமெண்டா 1 2 3ன்னு வரணுமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, இந்த டயக்ராம் கேட்பாங்க. இதில் வந்து ஜஸ்ட் வெரிஃபையும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக இது ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க, இல்லை ஒரு சைன் ஆஃப் மாதிரி இதை வாங்கி வச்சு டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபோல்டரில். இவ்வளோதான் டேட்டாபேஸ் டயக்ராம் கிரியேட் பண்ணுறது. இது செஞ்சு பாருங்க. ரொம்ப பெருசாக ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இது பிடிஎஃபாவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ வச்சு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. There are other options that can be done in SSMS database diagrams, such as only showing the table names and relationships, or only displaying the key columns, which may allow more tables to be ordered to the database diagram and still fit in a Word document. இதுல நீங்க என்னமோ நீங்க ஏதாவது டேபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது விட்டு போச்சு, சொல்லியிருக்காங்க பாருங்க. மெயினா டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் வந்து டாக்குமெண்ட் பண்றது. டீட்டெயில்டா உங்களோட அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, அதோட மெயின் டேபிள்ஸ்லாம் என்ன, என்னென்ன டேபிள்ஸ், என்ன ரிலேஷன்ஷிப், பிரைமரிக்கு என்ன, ஃபாரின்க்கு என்ன, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பத்தின இன்ஃபர்மேஷனு, என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கு, எல்லாமே இங்க வந்துடும். இது ஆக்சுவலா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டிங் ஒரு என்டையர் டேட்டாபேஸ் இன் a word format by pictorial representation. இதான் இது. ஜஸ்ட் கனெக்ட் பண்றீங்க. சாம்பிள் டேட்டாபேஸ் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணேன், டவுன்லோட் பண்ணி. உங்களோட சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து வைட் வேர்ல்ட் இம்போர்ட்டர். அந்த சாம்பிள் டேட்டாபேஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டேட்டாபேஸ் டயக்ராம்ஸ்னு வரும். அங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டேட்டாபேஸ் டயக்ராம்னு வரும். ஒரு இந்த விண்டோ ஆட் டேபிள் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே இன்வாய்ஸ் சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன டேபிள் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ண பிறகு அந்த நீங்கள் சூஸ் பண்ண டேபிளை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ரிலேட்டட் டேபிள்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போகணும். ஆட் ரிலேட்டட் டேபிள்ஸ்னா அதுக்குள்ள அனைத்து ரிலேட்டட் டேபிள்ஸுமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் ஆட்டோ இது பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி அப்படியே இர்ரெகுலராக இருக்கும், அதனால இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் லே அவுட்டு, அந்த ஜூமு, ஃபார்மட்டிங்கு, டெக்ஸ்ட் நீங்கள் இது பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டுக்கு. இதெல்லாம் செஞ்ச பிறகு எம்டி ஏரியாவில் வச்சு